ஒரு பொம்மை துப்பாக்கிய வச்சுக்கிட்டு பல கோடி பணத்த ஒரு வயசான ஆளு திருடிட்டு போனா நம்புவீங்களா? படம் பார்க்கும்போது நமக்கே அப்படிதான் தோணுச்சு. கிட்டத்தட்ட எப்படி அது ஒரு தரமான ஒரு படம். அமேசான் பிரைம்ல இருக்கு. தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இன்னொரு படம்னா தி கிஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. கண்டிப்பா சொல்றேங்க. மஸ்ட் வாட்ச்சான ஒரு ஃபிலிமு. இதுல என்ன ஒரு கதைன்னா, நம்ம எப்படி சொல்றது? நம்ம ஹீரோ வந்து ஒரு போதை கையா இருப்பாப்புல. அந்த போதை கைக்கு ஒரு யோசனை பண்ணுவாரு. சின்னதெல்லாம் நம்ம கொள்ளையடிக்க வேணாம். ஒரு பேங்கே நம்ம கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் சேர்க்கிறாப்புல. ஆள் சேர்க்கும்போது ஒரு வயசான ஆள தேடுறாப்புல. அந்த வயசான ஆளு தான் கிட்டத்தட்ட ஐடியா குடுக்கும்போது நமக்கு என்னடா இப்படிலாம் இப்படிலாம் ஒரு ஐடியா குடுக்குறாப்புல நமக்கே தோணும். என்ன ஒரு ஐடியானா, டம்மி துப்பாக்கிய வச்சுக்கிட்டு ஒரு பல கோடி பணத்த சுருட்டுறானுங்க. இதுதான் ஒரு கான்செப்ட். அந்த வயசான ஒரு கேரக்டர் தாறுமாறான ஒரு கேரக்டர். செம்ம ஃபன்னியான ஒரு கேரக்டரா கொண்டு வந்திருப்பானுங்க. படம் உண்மையில மஸ்ட் வாட்ச்சான ஒரு ஃபிலிமு. இந்த வயசான ஆளு கிட்டத்தட்ட யோசனை பண்ணி ஐடியா குடுப்பாப்புல பாருங்க. இந்த பேங்க்ல போய் இந்த பணத்த கொள்ளையடிக்கிற சம்பவம்லாம் பார்க்கும்போது, என்னடா இப்படி பண்றாங்கன்னு அப்படியே நமக்கே தோணும். ஹீரோல இருந்து எல்லாருமே வேற வேற ஐடியா குடுப்பானுங்க. முக்கியமா சொல்றேன் இந்த வயசான ஆள் தான் கைஸ். ஏன்னா, அவர் தான் படத்தோட ஒரு முக்கிய அங்கமே. அப்படியே நமக்கு படம் ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே சூப்பரா குடுத்துருப்பானுங்க. எப்படி ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வர ஒரே பரபரப்பு உச்சத்துல தான் இந்த படம் இருக்கு. நல்ல பேங்க் ராபரி பார்க்குற ஃபிரெண்ட்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா புடிக்கும். எனக்கு இந்த படத்துல என்ன ஒரு குறையாப்பட்டதுன்னா, தமிழ் டப்பிங் பண்ணியிருக்கானுங்க. தமிழ் டப்பிங் பண்ணும்போது ஒரு வாய்ஸ கிட்டத்தட்ட இது ஒரு 6 பேர்த்துட்ட அந்த ஒரு வாய்ஸ் தான் பேசியிருக்கானுங்க. அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு. என்னடா ஒரு வாய்ஸ் கிட்டத்தட்ட பல கேரக்டருக்கு இந்த ஒரு வாய்ஸ் குடுத்துருக்காங்களே அப்படின்னு நமக்கே தோணும். மித்தபடி இந்த படம் ஒரு தாறுமாறான ஒரு படம். ஆனா அதுல லாஸ்ட்ல எல்லாருமே சேர்ந்து ஒரு கிட்ட ஒரு 6 பேர் இருக்கானுங்க. அந்த 6 பேரு இந்த படத்த முன்னாடி எப்படி சொல்றது? முன்னாடி பரப்பி வச்சுட்டு உட்கார்ந்திருப்பானுங்க பாருங்க. அந்த சீன்லாம் தாறுமாறான ஒரு சீனு. கண்டிப்பா சொல்றேன் மஸ்ட் வாட்ச்சான ஃபிலிமு. ஆமா அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2006ல ஒரு உண்மை சம்பவத்த அடிப்படையா அந்த படத்த எடுத்திருக்கானுங்க. 2006ல என்ன இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கே தோணும். அந்த சம்பவத்த இந்த படத்துல கதையா போட்டு வச்சிருக்கானுங்க. செம்ம ஃபன்னான ஒரு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.